ஏண்டி போனா போகுதுன்னு பார்த்தா என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? நீ எஸ்தர் இல்லனே எனக்கு எப்பவோ தெரியும். எஸ்தர் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தாகணும். அப்புறம் உன்னை பத்தின மொத்த விவரமும் எனக்கு தெரியணும். என் பிள்ளைங்களையும் மருமக்களையும் பேர பிள்ளைங்களையும் தினம் தினம் சித்திரவதை பண்றத நான் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? என்ன பாக்கல? நீ எஸ்தர் மாதிரியே கண்ணாடியை மாத்துறதும் எஸ்தர் மாதிரியே நடக்கிறதும் உடுக்கிறதும் அப்படி இப்படின்னு இருந்தாலும் உன்னோட வித்தியாசங்கள் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எஸ்தர் எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, எப்படி நடப்பா, எப்படி சாப்பிடுவா, எப்படி தூங்குவான்னு எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படி. நான் அவ கூட குடும்பம் நடத்திருக்கேன். ஆனா நீ நேத்து வந்த நாயி என்ன ஏமாத்த பாக்குறியா? மரியாதையா எஸ்தர் இங்க வந்தாகணும். நீ எஸ்தர் மாதிரியே இருந்தா நான் உன்னை எஸ்தர்னு நம்பிடுவேனா? இங்க பாரு, இந்த தக்கலாட்டி வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. என்கிட்ட நடக்காது. பாக்குறதுக்கு மௌனமா அமைதியா இருக்கானே, இவன் எதுவும் பண்ண மாட்டான், இவன் ஒரு பிள்ளை பூச்சின்னு நினைச்சல. இத்தனை வருஷம் அப்படித்தான் இருந்தேன். ஏன்னா எஸ்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவளுக்கு அடிமையா இருந்துகிட்டேன். ஆனா என்னைக்கு ஏன் பிள்ளைகளை நீங்க பாடா படுத்தணும்னு நினைச்சீங்களோ, இதுக்கப்புறமும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடிஞ்சிச்சு? என்ன பாக்குற? உனக்கு சோறு தண்ணி இல்லாம 4 நாள் இந்த ரூம்ல அடைச்சு வச்சனா, நீ எந்த கான்டாக்டும் இல்லாம இருக்கும்போது எஸ்தர் தன்னால உன்னை தேடி இங்க வந்துதானே ஆகணும். பாரு, அதுதான் நடக்க போகுது. உடம்பு பூரா கொழுப்ப வச்சுக்கிட்டு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் பிள்ளைகளை தினம் தினம் சித்திரவதை பண்ணுவேன்? என் மருமகளுக்கு எதிரா இருப்பியா? நான் யாருன்னு இனி காட்டுறேன் உனக்கு. என்னடி வாயை திறக்க சொல்றியா? இப்போதைக்கு திறக்க மாட்டேன். எப்படினாலும் எஸ்தர் உன்னை கான்டாக்ட் பண்ண தானே செய்வா. அவ பண்ற வரைக்கும் நீ இந்த ரூம்குள்ளேயே கிடந்து சாகு. அவ உன் போன்ல உன்னை தேடி அடிக்கும் போது நான் பேசுறேன் அவகிட்ட. அப்ப இருக்கு உனக்கு. அது வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. ஏன் பிள்ளைங்களையா தண்டிக்கிற? ஏன் மருமவளுக்கு எதிரா அவ அக்காவை கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கா வைக்கிற? இப்ப புரியும் நான் யாருன்னு உனக்கு. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சோறு தண்ணி இல்லாம கிடந்து பாரு. அப்ப மத்தவங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நான் எப்ப வந்து கதவை திறக்கிறனோ அப்பதான் உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்கும். நான் வரேன். இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. இவங்க அம்மாவா இல்ல அம்மா மாதிரி நடிக்கிறாங்களா? யாருன்னே தெரியலையே. ஏன் இப்படி எல்லாரையும் படுத்துறாங்க? மகாவோட அக்கா வேற இங்க வந்து பாடா படுத்துது. என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டுக்கு. என்னாச்சுன்னு இப்படி உம்முன்னு இருக்கீங்க? ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வீடு இருந்தா பிரச்சனை வராமலா இருக்கும். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு உட்காந்துக்கிட்டு. ஏங்க எல்லாம் சரியாயிரும். இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இது அத்தையா வேற யாருமா அப்படின்னு தானே? அந்த சந்தேகம் எல்லாருக்கும் தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எத்தனை நாள் மகா, எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? நாம நிம்மதியே போச்சு. இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்ப என்னமோ எனக்கு என்ன சொல்லனே தெரியல. தினம் தினம் ஏண்டா இங்க இருக்கோன்னு தோண ஆரம்பிச்சிட்டு. ஏங்க உங்களுக்கு எப்படி இருந்தா மாமாக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிவந்து தானே ஆகணும். என்ன மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன கண்டாலே முகத்தை திருப்பிட்டு போறா. அந்த அளவுக்கு நான் கேவலமானவனா தெரியறேன் அவளுக்கு. ஏங்க அவ அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல. அவ எதுக்காகவோ விலகி இருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. ஏய், எங்கடா இருக்க? இங்க வாடா. இந்த புனிதாத்தல்ல டீ கொண்டுட்டு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஆச்சி ரூம்ல இல்லவே இல்லையா? என்னடா சொல்ற? நைட்ல இருந்து அவங்கள காணுமா? தாத்தா ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்காங்க? அதுதான் புனிதாட்ட காட்டாங்க தெரியுமா? அதுக்கு தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ நினைச்ச நடனா வருவா. நான் சில சமயம் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட இருக்க வேண்டாம், நீங்க தூங்குங்கன்னு சொல்லிடுவா. அப்புறம் நான் தூங்கின பிறகுதான் அவ வந்து தூங்குவா. சில சமயம் நினைச்ச நேரம் சர்ச்சுக்கு போவா, அங்க போவா, இங்க போவா. அவ எப்ப வாடானே தெரியாது. காலையில பார்த்தாலும் எந்திரிச்சு போயிட்டே இருப்பா. அதனால அவ எப்ப வாடான்னு எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்லிச்சு தெரியுமா? காலையில பாத்ரூம்ல பார்த்தா பிறகுதான் அங்கேயும் இல்லையே அப்படின்னு போய் பால்கனியில பார்த்தா பால்கனியும் இல்லை. அப்புறம் கார்டன்ல போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. அப்புறம்
நான் எத்தனை காணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு புனிதா அத்தாட்ட தாத்தா சொல்லிச்சு தெரியுமா? ஏங்க எதுக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போங்க. வேற எங்கேயாவது போயிருந்தா? என்ன மகா சொல்ற? அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஏங்க, ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்போ எப்படியோ டாட்டா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லியாச்சு. இன்னைக்கு டாட்டாவோட மரட்டி உண்மையை கண்டுபிடிக்கட்டும். அப்போ நடுக்கு எஸ்தர் எங்க போயிடுக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நாமளும் டாட்டாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம். இல்ல என்ன முழிமொழின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிற? யோசிச்சுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த எஸ்தர் எங்க போயிடுப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். டாட்டா சொன்ன மாதிரி சர்ச்சுக்கு தான் போவா, வேற எங்கேயும் போக மாட்டாளே. அவளுக்கு தான் புடன்ஸே கிடையாது. ஏய், உங்க அப்பனை போய் கிளம்ப சொல்லு. எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு தேடி போவோம். சரி சித்தப்பா, நான் போய் எங்க அப்பாவை கிளம்ப சொல்றேன். ஐயோ, இத்தனை நாளும் அவங்க அம்மா இல்லையேங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்கள காணுன்னதும் என்னமோ மாதிரி இருக்கு மகா. ஏங்க, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற மொத்த விவரமும் தெரிய முன்னாடி ஆளை காணுங்கிறாங்க. என்னங்க செய்யறது? எங்க போயிருப்பாங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நானும் அண்ணனும் போய் ஆஃபீஸு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அம்மாக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வரோம். ஏங்க, எங்கேயோ கிளப்பு போவாங்கன்னு சொல்லுவீங்களே, அங்க போய் பார்த்தா என்ன? இல்ல மகா, தெரியல. அங்க இப்ப கொஞ்ச நாளா அவங்க போன மாதிரியும் தெரியல. சரி, நாங்க போய் எல்லா இடமும் தேடிட்டு வரோம் மகா. நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல மகா, எனக்கு பசிக்கல. நீ சாப்பிடு சரியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க. என்னன்னே தெரியலையே, இந்த அத்தை எங்க போயிருக்கும்? முதல்ல அத்தை இல்லைங்கிற டவுட் இருந்துச்சு. ஆனா இப்போ இவங்களையும் காணும்னா எப்படி அத்தையை கண்டுபிடிக்கிறது? என்ன செய்யனே தெரியலையே. எட்டி, நீ என்ன தட்டுனாலும் இன்னைக்கு நான் கதவை திறக்க போறதே இல்ல. அடுத்த வீட்ல போய் வேலைக்காரியா வேலை செய்வேன், வீட்ல வேலை செய்ய மாட்டியோ? எம்படு திமிரு இருந்தா அவ்வளவு 2 பேருக்கும் குடைச்சல கொடுப்பேன். சீமா தெரமா அத்தை எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அடி செருப்பால, யாருக்கு யார் அத்தை? ஒழுங்க மரியாதையா கடந்தனா சோத்த தருவேன், இல்ல பட்டினியா தான் கிடக்கணும். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏமா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வேலைக்கு போறவள போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்க. ஏமா, உன் மௌனவ தான் இருக்குன்னா நீ அதுக்கு மேல எல்லாம் இருக்க. கொஞ்சம் கூட புரியாம பேசுற. என்னை நம்பி அத்தை என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க. நீ என்னன்னா என் வாழ்க்கையே முடிக்க பாக்குற. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவியா? இப்பவே கதவை திறக்க போறியா இல்லையா? நீ என்ன கத்துனாலும் இன்னைக்கு நான் திறக்க மாட்டேன்டி. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த பிள்ளைய வாழ்க்கையில மண்ணள்ளி போட பாப்பேன். இங்க பாரு, நீயும் உன் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு படுத்துற பாடெல்லாம் போதும். இத்தனை நாளும் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன், இனிமையும் பொறுக்க மாட்டேன். மகாவும் ருக்கும் நிம்மதியா இருக்கணும்னா நீ அங்க வேலைக்கு போக கூடாது. எனக்கு இப்பவே 2ல ஒரு முடிவை நீ சொல்லித்தான் ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா? சொல்ல கதவை திறக்காம முதல்ல கதவை தர முடியாதுடி. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நீ உள்ளதான் இருக்கணும். இன்னைக்கு பூரா நான் கதவை திறக்க போறதே இல்லை. எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். அப்படியே உள்ளேயே கெட. இம்மா, ஏமா இப்படி இருக்க? என்ன புரிஞ்சுக்கோமா? சரி, இது விடாது, கத்திக்கிட்டே கிடக்கட்டும். நம்ம பிசாட்டி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். ஐயோ, இந்த அம்மா எங்க போச்சுன்னே தெரியலையே. இத்தனை நாளும் அம்மா இல்ல, இவங்க வேற யாரோன்னு சொன்னாங்க. இப்போ இந்த அம்மாவை ஆளை காணுமே. குட் மார்னிங் புனிதாட்டே, என்னாச்சு? ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன தம்பி, நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆச்சிய காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா ஸ்கூலுக்கு போறீங்க? ஆச்சிய காணுமா? எந்த ஆச்சிய? எந்த ஆச்சிய புனிதாட்டே? என்ன தம்பி நீங்க இப்படி கேக்குறீங்க? அதான் நம்ம எஸ்தர் ஆச்சிய, எஸ்தர் அம்மாவை காணும்னு சொல்றாங்க. ஐயோ புனிதாட்டே, அவங்களெல்லாம் காணாம ஆக்க முடியுமா? எப்படி? உடனே எல்லாரும் ஏன் மேல சந்தேகப்படுவீங்களே. நான் வேற அன்னைக்கு சண்டிரா நீயே உனக்கு கப்பம் கட்டவோ அப்படின்னு பாடுபட்டேன். அதை நினைச்சு எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஒரு ஜாலிக்காக பச்சது தெரியுமா? அவங்கள கடத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அம்மாவை காணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ யாராவது கடத்திருப்பாங்களா? தெரியல, அவங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கலாம். என்ன செய்யறது? எல்லாருக்கிட்டையும் போய் குசும்பு குடிச்சு அப்படி வம்பழுந்துட்டே இருந்தா பின்ன எதிரி நிறையா தானே இருப்பாங்க. சரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஆச்சு எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சு வந்துடுவாங்க தெரியுமா? அடப்பாமே, பேச்சு வாக்கில் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டேனே. டாட்டாவே அப்போ தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்களா என்ன? டாட்டா வெள்ளாதி உள்ள சூடாதி சூடே கட்டுல ஆச்சு எந்திக்க முடியாம அமுங்கி கிடக்கு. அது எங்க இருந்து
சொன்னதை கேட்டா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா தான் இருக்கு. அம்மா சீக்கிரமே வந்துடணும். என்ன பண்றாங்க அதெல்லாம் வருவாங்க. என்னமோ உங்க அத்தை காணாம போன மாதிரி என்னது உங்க அம்மா காணாம போன மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. போங்க போங்க டிஃபன் எடுத்து வைங்க, பசிக்குது. சரியா, இந்த வைக்கிறேன். ஏ அப்பா, இம்போட்டு குடும்பம் பண்ணியும் இவங்களையும் தேடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நம்மள தேடுறதுக்கு தான் ஒரு நாட்டையும் காணும். என்னாச்சு? இந்த எலிசா காலையிலே ஃபோன் பண்ணிடுவா. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, மணி 12 ஆக போகுது, இன்னும் ஃபோனை பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. ஒரு மாதிரி படபடப்பா இருக்கேன். ஒருவேளை எலிசா எதுலயும் மாட்டிருப்பாளோ? ஒருவேளை அவரு எலிசாவை கண்டுபிடிச்சிருப்பாரோ? அவர் எப்படி இருக்காரோ தெரியலையே. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அம்மாட்ட சொன்னாலும் அம்மா சங்கடப்படும். உடனே போய் என்ன ஏதுன்னு பாருங்கோ. நான் போனா எலிசா இதுக்கு எங்கே வந்தேன், உன்னாலதான் நான் மாட்டிக்கிட்டேன்பா. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. கால் பண்ணா திட்டுவாளே. சரி, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதானே ஆகணும். ஈவினிங்க்கு மேலே ஃபோன் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ரொம்ப படபடப்பாக இருக்கு. கொஞ்ச நேரம் போய் ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம படபடப்பை அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிரும். அண்ணன் வேற இன்னைக்கு வாரேன்னு சொல்லியிருந்தானே. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. எலிசாவை இங்கே கூப்பிடலான்னு இருந்தேன். இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிட்டேன். எங்கே போயிருப்பா? எனக்கு மண்டு வேற ரொம்ப சூடாக இருக்கு. ஐயோ கடவுளே, அம்மாக்கு நம்ம படபடப்பு தெரிஞ்சா எலிசா மாட்டிக்கிட்டாளா என்னமோ ஏதோன்னு அம்மா துடிச்சு போயிடும். என்ன செய்யறதுனே தெரியலையே கடவுளே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.